இந்த உலகத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நாம் வேணால் மறந்துடலாம். ஆனால் அது ஒருபோதும் அழியவே அழியாது. ஏன் தெரியுமா? எங்கோ யாரோ நம்ம வாழ்க்கையை பற்றி எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம சிரிப்பு, நம்ம கண்ணீர், நம்ம செய்கிற தவறு, நம்ம செய்கிற நல்ல விஷயம் எதையுமே தவற விடாமல் பதிவு செய்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? அவர்தான் சித்திரகுப்தர். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வர்ற பௌர்ணமி நம்ம வாழ்க்கை கணக்கை மாற்றக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றலாம். நீங்கள் தயாரா உங்கள் வாழ்க்கையை மாற்ற? இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் செய்கிற பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கணக்கில் வைக்கிறவர் தான் சித்திரகுப்தர். அவர் ஒரு சாதாரண தெய்வம் இல்லைங்க, கணக்கு வாத்தியார். அவர் பிறந்த இந்த புனித நாள் தான் சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பூஜை செய்து அவரை மனசார வழிபடணும். அப்படி வழிபட்டால் அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பம். இந்த சித்திரகுப்தர் யார் தெரியுமா? அவர் எப்படி உருவானார் எப்படின்னு தெரியுமா? அந்த காலத்தில் உலகம் உருவாகி மெதுவாக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. மனிதர்கள்லாம் பிறந்தாங்க, அவர்கள் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. யாருமே அதை கவனிக்காத ஒரு உண்மை என்ன தெரியுமா? மனுஷங்க அவங்க செய்கிற செயலில் நல்லது எது கெட்டது எது எதையுமே அவங்க யோசிக்கலை. அவங்களுக்கு தோன்ற விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே போனாங்க. இது செஞ்சால் மற்றவங்களுக்கு நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா எதையுமே யோசிக்கிறது கிடையாது. அப்போது அவங்க செய்கிற செயலெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறது எப்படி, கெட்டதுன்னு நினைக்கிறது எப்படி? யாராலையுமே அதை என்ன செய்ய முடியல, ஜட்ஜ் பண்ண முடியலை. அப்போது அதை பதிவு செய்கிறதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டார். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளர் யார்? நம்ம பிரம்மா. ஒரு ஆழமான சிந்தனையில் மூழ்கி இந்த உலகம் நியாயமாக இருக்கணும், ஒவ்வொரு செயலுமே கணக்கில் இருக்கணும், பாவமும் புண்ணியமும் தவறாமல் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு வந்துச்சு. அது ஒரு சாதாரணமான தீர்மானம் கிடையாது, ஒரு தெய்வீக தீர்மானம். அந்த தீர்மானத்தின் சூட்டில் ஒரு ஒளி உருவானது. அந்த ஒளி மெதுவாக வளர்ந்து ஒரு உருவமாக மாறியது. கையில் ஒரு எழுதுகோலும் மற்றொரு கையில் ஒரு புத்தகமும். அந்த உருவம் கண்களை திறந்தது. அந்த நொடியில்தான் இந்த உலகம் ஒரு புதிய சக்தியை பெற்றது. அவர் யார் தெரியுமா? அவர்தான் சித்திரகுப்தர். அவரை பார்த்த உடனே பிரம்மா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நொடியில் இருந்து ஒவ்வொரு உயிரின் வாழ்க்கையையும் நீ பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் நினைப்பது கூட அவர்கள் செய்கிறதை விட முக்கியம். ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு புண்ணியமும் அந்த கணக்கில் இருக்க வேண்டும் என்று கூறினார். அந்த நொடியிலிருந்து சித்திரகுப்தருக்கு ஒரு புதிய பொறுப்பு தொடங்கியது. பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கணக்கு திறக்கப்பட்டது. வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அதில் எழுதப்பட்டது. யாராலும் பார்க்க முடியாத அந்த புத்தகம் ஒருபோதும் தவறாது, தவறு செய்யவே செய்யாது. அந்த நாளிலிருந்து நம்ம வாழ்க்கை மட்டுமல்ல, நம்ம செயல் மட்டுமல்ல, எல்லாமே அங்கே ஒரு பதிவாகத்தான் இருக்கும். அது ஒரு கணக்கு. அந்த தீர்ப்பை யாராலையுமே மாற்ற முடியாது. நீங்கள் செய்கிறத யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சாலும் அது ஏற்கனவே அங்கே எழுதப்பட்டு கொண்டு தான் இருக்கும். கணக்கு எழுதி வச்சா மட்டும் போதுமா? அவரோட பணி இன்னும் முழுமையடையலைல்ல. அந்த பதிவை மட்டும் வச்சு என்ன செய்ய முடியும்? அதை வச்சு தீர்ப்பு வழங்கணும்ல. அங்கே தான் வாராரு நியாயத்தின் ராஜா, தர்மத்தின் ராஜா, யம தர்ம ராஜா, மரணத்தின் அதிபதி. அவர் வேலை என்ன தெரியுமா? நம்ம உடல்ல இருந்து உயிர் வெளியேறின பிறகு அதனோட பயணம் எங்கே செல்ல வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. எப்பயுமே ஒரு கேள்வி இருக்கும்,
உடலை விட்டு உயிர் போன பிறகு அந்த உயிர் எங்கே போகும் அப்படிங்கிறது. அதை தீர்மானிப்பது இந்த சித்திரகுப்தரும் யமதர்மராஜாவும் தான். நம்ம உயிரோடு இருக்கும்போது எதையுமே யோசிக்காமல் செய்கிற செயல்கள் எல்லாம் நம்ம உயிர் உடலை விட்டு போனதுக்கு அப்போ தான் தெரியும். நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ வேலைகள்லாம் செஞ்சுருக்கோம், எவ்வளோ பேருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். அதை யமன் முன்னாடி சித்திரகுப்தர் வாசிப்பார். நம்மளுடைய புத்தகத்தை எடுத்து திறப்பார். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு நாள் அதை திருப்பும்போது நம்ம செய்த பாவங்கள் கணக்கு என்ன, நம்ம செய்த புண்ணியங்களின் கணக்கு என்ன, எல்லாமே அங்கே தான் டேலி செய்யப்படும். ஏன் நமக்கு கூட இருக்கிற பிறந்தவங்களோட சரி, நம்ம கணவன் அல்லது நம்ம மனைவி, இவங்களுக்கெல்லாம் தெரியாத ரகசியங்கள் கூட அனைத்துமே அங்கே தான் வெளிப்படும். சித்திரகுப்தர் சொல்லுவார், யமதர்மராஜா தீர்ப்பு வழங்குவார். செய்த உதவியையும் சொல்லுவார், நம்ம செய்த நல்ல விஷயத்தையும் செய்வார், நம்ம செய்த திருட்டுத்தனத்தையும் சொல்லுவார். ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ஒரு எடை போல கூடிக்கொண்டே இருக்கும். அந்த வார்த்தைகளெல்லாம் முடிந்த பிறகுதான் நமக்குரிய தீர்ப்பே அங்கே ஆரம்பமாகும். நல்ல செயல்கள் அதிகமாக இருந்தால் ஒளி நிறைந்த பாதை திறக்கும். கெட்ட செயல்கள் அதிகமாக இருந்தால் இருள் நிறைந்த பாதை காத்திருக்கும். இது தண்டனை கிடையாதுங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிற ஒரு கற்றல். அந்த நொடியில் தான் நமக்கு உண்மை புரியும். நம்ம வாழ்க்கையில் செஞ்சது எப்பயுமே அழியாது, அது ஒரு நாளில் நமக்கே திரும்பி வரும். அந்த நாளில் தான் யமன் நமக்கு தீர்ப்பு கொடுப்பார். சித்திரகுப்தன் உண்மையை சொல்லுவார், யமன் தீர்ப்பு கொடுப்பார். ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் முழுமை கிடையாது. மரணம் முடிவே கிடையாதுங்க, அது ஒரு கேள்வி மட்டும்தான். அதற்கான பதில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு காலத்தில் அழகே உருவாகி அவ்வளோ அம்சமான ஒரு பெண் இருந்தாள். அவள் அழகு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கும் கவர்ந்தது. அவள் பேர் என்ன தெரியுமா? அகலிகை. அவளை மணந்தவர் கௌதம முனிவர், மிகப்பெரிய முனிவர், ஒழுக்கத்தின் உருவம். அவர்களின் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, அமைதியாக ஆசிரமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருந்துச்சு. அமைதியாக அது பாட்டுக்கு அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த அமைதியை உடைச்சது இந்திரனோட ஆசை. அகலிகையோட அழகை பார்த்தவுடன் அவன் மனம் அமைதியாக இருக்கவில்லை. ஒரு நாள் அவன் தவறான முடிவு எடுத்தான். கௌதம முனிவரின் உருவத்தில் வேடமிட்டு வந்தான். அந்த ஒரு நொடி உண்மை மறந்தது, ஏமாற்றம் தொடங்கியது. அகலிகை இது உண்மையான கணவன்தானா என்று அறிந்தாளா, இல்லை அவளும் ஒரு கணம் தவறிவிட்டாளா? அந்த பதில் யாருக்கும் முழுமையாக தெரியாது. ஆனால் தவறு நடந்தது. அந்த நொடியே அந்த தவறு பதிவு செய்யப்பட்டது. யாரால் தெரியுமா? நம்ம சித்திரகுப்தரால். அந்த ஒரு செயல் அவரது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. மறக்க முடியாத ஒரு உண்மை. அந்த நேரத்தில் வெளியில் போயிருந்த கௌதம முனிவர் திரும்பி வந்தார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் மட்டும் இல்லை, நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு. உடனே தன் மனைவி அகலிகைக்கு சாபம் கொடுத்தார். நீ கல்லாக மாறுவாய் என்று. இந்திரனையும் விட்டு வைக்கல, அவருக்கு உடம்பு முழுக்க கண்கள் இருக்குமாறு சாபம் விட்டார். அந்த நொடியிலிருந்து அகலிகை உயிரோடு இருந்தாலும் உலகத்தில் இல்லாதவளாகவே மாறினாள். எப்படி? கல்லாக. ஏமாற்றியவன் என்னவோ இந்திரன்தான். ஆனால் அகலிகை ஏமாந்தவளாக இருந்தாலும் பெண்களுக்கே உள்ள உள்ளுணர்வு சொல்லும் அல்லவா, இது தம் கணவர்தானா இல்லையா என்பது. அவளும் தவறிவிட்டாள்தானே. அதற்கான தண்டனை தான் அந்த சாபம். அது ஒரு காத்திருப்பு மாதிரி ரொம்ப நாள் காத்திருந்தாங்க.
நாட்கள் கடந்தது, ஆண்டுகள் கடந்தது, யுகங்களுமே கடந்தது. ஆனாலும் அந்த பதிவும் அழியலை, அந்த சாபமும் நீங்கலை. சித்திரகுப்தரின் புத்தகத்தில் எழுதியிருக்க அந்த ஒரு செயல், அந்த ஒரு தவறு அவள் வாழ்க்கையையே நிறுத்தி வச்சிருச்சு. கர்மாங்கிறது தண்டனை கிடையாதுங்க, அது ஒரு வாய்ப்பு. நம்ம நல்லது செஞ்சால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யுகங்கள் கடந்த பிறகு அந்த காட்டு வழியாக ஒரு நாள் ஒரு புனித மனிதர் நடந்து வந்தார். அவர் யார் தெரியுமா? தர்மத்தின் உருவம், ஏகபத்தினி விரதன் ஸ்ரீ ராம பகவான் அந்த காடு வழியாக நடந்து வந்தார். அவருடைய புனிதமான பாதம் அந்த கல்லை தொட்ட அந்த நொடியில் ஒரு மாற்றம் ஆரம்பமானது. அந்த பதிவு மீண்டும் திறக்கப்பட்டது சித்திரகுப்தரின் கணக்கில். அந்த தவறுக்கு அடுத்ததாக அவள் அனுபவித்த துன்பம், அவள் செய்த மனப்பழி சிந்தனை அனைத்துமே அந்த கணக்கை சமநிலைப்படுத்தியது. அந்த நொடியில் அவள் சாபம் உடைந்தது, கல் உயிர் பெற்றது, அகலிகை மீண்டும் எழுந்தாள். அது ஒரு விடுதலை மட்டும் இல்லைங்க, அது ஒரு சாட்சி. கர்மா எழுதவும் படும், மாற்றப்படவும் முடியும் என்பதற்கான ஒரு நிரூபணம். அப்படிப்பட்ட நேர்மையின் உருவான சித்திரகுப்தர் பிறந்த தினம்தாங்க சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி. இது ஒரு சாதாரண பௌர்ணமி இல்லை, நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொல்லும் நாள். இது ஒரு கணக்கு சரிபார்க்கப்படக்கூடிய நாள். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்தோம், யாருக்கு உதவினோம், யாரை ஏமாற்றினோம், யாரையாவது காயப்படுத்தினோமா, இதையெல்லாம் நினைக்க சொல்லுகிற நாள். ஏனென்றால் சித்திரகுப்தர் ஒவ்வொரு நொடியும் நம்மை கவனிக்கிறார். அவர் கையில் இருக்கும் புத்தகம் என்றுமே திறந்துதான் இருக்கும். நம்ம வாழ்க்கை பக்கங்கள் மீண்டும் பார்க்கப்படும் நாள்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றம் செய்ய சொல்லும் நாள், மன்னிப்பு கேட்கச் சொல்லும் நாள், புதிய ஆரம்பம் கிடைக்கப் போகும் நாள். ஒரு சிறிய நிமிடம் நம்ம மனசுக்குள்ளே கேட்கலாம், நம்ம நல்லவனா வாழ்ந்தோமா? அந்த ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையையே மாற்றும். பௌர்ணமி நாளன்று ஒரே ஒரு தீபம் ஏற்றி நம் உள்ளம் ஒளிர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது அதிலிருந்து வெளிவர வார்த்தை மட்டும் கிடையாதுங்க, நம்ம மனசுலேருந்து வர்ற ஒரு சத்தியம், ஒரு வாக்கு. அதுவே ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு எழுதப்போகும் இந்த பக்கம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய பக்கம். சாதாரண காகிதத்தில் நான் மாறுகிறேன் அப்படின்னு எழுதி அது உண்மையான மனசோட சாமி பக்கம் வச்சிங்கன்னா சித்திரகுப்தரின் கணக்கில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய பதிவு சேரும். அது நம்ம வாழ்க்கையையே மாற்றக்கூடிய பதிவு. இந்த நல்ல நாளில் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்த ஸ்ரீ ராம பகவானை நினச்சி நாம் செய்கிற ஒரு சின்ன செயல்தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் எழுத படிக்க தெரிந்த குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு காகிதத்தில் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் எழுத சொல்லுங்க. 108 முறை எழுத சொல்லுங்க. அதுவே ஒரு நினைவு, அது ஒரு மனசாட்சியின் விழிப்பு. அந்த காகிதத்தை மாலையாக கட்டி அந்த மாலை ஒரு நல்ல எண்ணங்களின் சங்கிலியாக சாமி முன்னால் வைத்து மனதார ஒரு வாக்கு கொடுக்க சொல்லுங்க. எங்கள் பாவங்கள்லாம் போகட்டும், புண்ணியங்கள் சேரட்டும் அப்படின்னு ஒரு நல்ல வாக்கு கொடுங்க. அகலிகை வாழ்க்கையில் ராமர் வந்தது போல நம்ம வாழ்க்கையிலும் இருக்கிற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக ராமர் வருவார். நம்ம வாழ்க்கையும் நல்ல மாற்றம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக என்ன செய்வார், சாபத்தெல்லாம் நீக்கி பாவங்களெல்லாம் குறைப்பார். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில்
ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிற மாலையை ரெடி பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும். ஒரு கல் கூட ராமரோட பாத தொடுதல்னால உயிர் கிடைக்குது. அப்படியானால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதா? ஒரே ஒரு எழுத்து, ஒரு நம்பிக்கை, ஒரு பிரார்த்தனை, இது போதும். இந்த வருடம் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அந்த கணக்கை எழுதுகிறவர் சித்திரகுப்தர். அவர் பிறந்த இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் விரதம் இருந்து பூஜை செய்து மனசார வழிபட்டால் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம்.